ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். இந்த பதிவில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரிங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ், அப்புறமேட்டுக்கு எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் கேம்பஸ். இந்த 5 கேம்பஸ்லையுமே கவர்மெண்ட் எய்டட் தான். சரிங்களா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் நமக்கு சேலரி கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன லாஸ்ட் டேட், என்ன சேலரின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் மந்த்லேயே வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி டேட்லேருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 1, 2024 நமக்கு லாஸ்ட் டேட். சரிங்களா, மார்ச் 5லேருந்து ஏப்ரல் 1க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரீம்லேயுமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் வைஸும் எவ்வளோ வேகன்சி அவைலபிள்னு சொல்லி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வாங்க வேகன்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் நமக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஐடி கேம்பஸில் இருக்குது. பிசி அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பிசி முஸ்லீமில் இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, டோட்டலாக ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து எம்ஐடி கேம்பஸில் 2 வேகன்சி இருக்குது. பயோடெக்னாலஜியில் வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஏசிஇடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்து கேம்பஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஓகேங்களா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸில் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலாம் கம்ப்யூட்டிங் சென்டர், சரிங்களா, எம்ஐடியில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் எம்ஐடி கேம்பஸில் ஒரு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஎஸ்சிக்கு வந்து சிஇஜி கேம்பஸில் 2 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறான்னு சொல்லி டீட்டெயிலும் சைடில் ரோஸ்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்ஐடி கேம்பஸில் 2 வேகன்சி, அதாவது ஈஸி முடிச்சவங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் டெக்னாலஜியில் வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு வேகன்சியும், ஐடி எம்ஐடியில் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சிஇஜி கேம்பஸில் 2 வேகன்சி. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 5 வேகன்சி வந்து சிஜி கேம்பஸில் அவைலபிளாக இருக்குது. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமானுஜம் கம்ப்யூட்டிங் சென்டர், நமக்கு சிஒஏ கண்ட்ரோல் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கும். அதில் நமக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக ஒரு 26 வேகன்சி வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடு தான். நம்ம எம்இ முடிச்சவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இது 5 கேம்பஸ்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சிஜின்றது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ், ஏசிஇடி அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ், அடுத்து எம்ஐடின்றது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ். ஓகேங்களா, எல்லாமே வந்து கேஸ்ட் வைஸ் வந்து நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிரான்ச் வைஸில் பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கில் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருந்தாவே நமக்கு எலிஜிபிள் தான். ஆர் பிஹெச்டியும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து பிரான்ச் வைஸ் நமக்கு இது எக்ஸாம் நடக்கும். அதேமாதிரி பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இன்றைக்கி டேட்டு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியோட நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு 472 ரூபீஸ், 472 ரூபாயும், அதர் கேட்டகரிஸ் வந்து 1180 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண காப்பி எல்லாமே எடுத்து ஸ்பீட் போஸ்ட்டாக வந்து அப்ளை பண்ணிடணும். சரிங்களா, அனுப்பிடணும். எல்லாத்துலேயும் எல்லா சர்டிஃபிகேட்லையும் ஸ்கேன்டு காப்பி எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை மென்ஷன் பண்ணி சென்டர் ஆஃப் அண்ட் கோட். சரிங்களா, நீங்கள் எந்த காலேஜுக்கு வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, சிஇஜி கேம்பஸு, ஏசிஇடி, எம்ஐடி, இந்த எந்த கேம்பஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேம்பஸ்க்கே வந்து போஸ்ட் கோட் போட்டு நீங்கள் டேரெக்டாக அங்கே அனுப்பிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்பீட் போஸ்ட்டில். இதை மறந்துடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன இருந்தாலுமே அந்த ஃபார்மெட்டில் நம்ம புதுசாக வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பழைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம காலேஜ் லீவ் ஆனும்போது கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கான ஃபார்மெட் 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மெட்டில் அந்த காலேஜில் வாங்கி நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் சொல்லி ரிலாக்ஸேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, டிஆர்பி தான் நடத்த போகுது. ரிட்டன் டெஸ்ட் டு பி கண்டக்டட் பை த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், டிஆர்பி நடத்த போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வந்து எங்கே நடத்தணும்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் முன்னாடி நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெசன்டேஷனும் இருக்கும். அதேமாதிரி பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். ஓகேங்களா, செலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நமக்கு பர்சனல் இன்டர்வியூவும் நடக்கும். டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஆல்ரெடி வந்து டிஆர்பியில் கொடுத்துருக்குற டிஆர்பி எக்ஸாம் தான் இது கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ இன்ஜினியரிங் டிஆர்பியோட சிலபஸே நீங்கள் எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு படித்தாலே போதுமானது. ஓகேங்களா, தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான்
டிஆர்பியோட டோட்டல் சிலபஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸுமே வந்து பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபுல்லாகவே வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள், ஃபார்மேட் 1ல் நாம் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? கரண்ட்டில் வந்து எந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த இன்ஸ்டியூஷன்லேயே வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் காலேஜெலாம் நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் சர்வீஸ் பண்ணிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டில் டேட் வரையும் மென்ஷன் பண்ணி கரண்ட்டில் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த பிரின்சிபல் ஆர் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சைன் வாங்கினாலே போதும். நீங்கள் ப்ரீவியஸ் காலேஜுக்கெல்லாம் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக 20% ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதுவுமே வந்து வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருமே வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? டோட்டல் வேகன்சி ஒரு 20க்கும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வேகன்சி குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? டிஆர்பி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகுது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோஸ்டர் வைஸ் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், யாருக்கு எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.